ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் டிஎன்பிசி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது குரூப் 2க்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 40 டேஸ்லாம் இருக்குது. அதில் வந்து எப்படி நம்ம வந்து இந்த 40 டேஸில் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணி நம்ம வந்து எக்ஸாம் ஈஸியாக அட்டன் பண்ணலாம் அப்படின்றதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 40 டேஸை வந்து நான் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். ஒன்று வந்து 30 டேஸ், இன்னொன்று வந்து 10 டேஸ். இந்த மாதிரி வந்து பிரித்து வச்சுக்கிறேன். இப்போ எப்படி ஃபஸ்ட்டு 30 டே படிக்கலாம் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு தமிழை பொறுத்த வரைக்கும் டெய்லியும் பார்த்தீங்கன்னா 1 டேர்ம், அதாவது 6th 7th மட்டும் நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டுமே சேர்த்து ஒரு 2 hours வந்து இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும் தமிழுக்காக. அப்போ வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே படிச்சிருந்தீங்க அப்படின்னால ரிவிஷன் பண்ணுறது தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 6th பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நியூ ஓல்டு ஃபஸ்ட்டு டேர்ம் முடிச்சிடணும். ஃபஸ்ட்டு டே. செகண்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா 6th செகண்ட் டேர்மில் நியூ ஓல்டு ரெண்டையும் முடிச்சிடணும். அதே மாதிரி தேர்ட் டேல, அதாவது 6th முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 3 நாள், அதே மாதிரி 7th முடிக்கிறதுக்கு ஒரு 3 நாள், மொத்தமாக 6 டேஸ் வந்து நீங்கள் 6th 7th எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதுவே பார்த்திங்க அப்படின்னா 8th 9th 10th கொஞ்சம் வந்து லேட் ஆகும். அப்போ வந்து ஒரு டேர்முக்கு வந்து 2 டே எடுத்துக்கோங்க. அதாவது வந்து 8th வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம் படிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ வந்து நியூ புக்கு படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாள் எடுத்துக்கிட்டுங்க. அதே மாதிரி ஓல்டு புக்கு படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு டேர்ம் படிக்கிறதுக்கு ஒரு நாள். அப்போ வந்து நீங்கள் 8th படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு டேர்ம் படிக்கிறதுக்கு 2 நாள். அப்போ வந்து 3 டேர்ம் படிக்கிறீங்க அப்படின்னா 6 நாள். இதே மாதிரி 9th அதே மாதிரி 6 நாள், 10th வந்து ஒரு 6 நாள். அப்போ வந்து இது வந்து ஒரு 18 நாள் எடுத்துக்கும். அங்கே ஒரு 6 நாள், இது ஒரு 18 நாள். இதை நான் பின்னாடி சொல்கிறேன், இதுக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன் பாருங்கள். டெய்லி வந்து 2 டேஸ்க்கு 1 டேர்ம் எடுத்துக்கும். அதே மாதிரி 11th 12th வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து அது ஒரு நாளைக்கு ஒரு டேர்ம் படித்தா போதும், ஓல்டு புக் நியூ புக் ரெண்டும் சேர்த்து. அப்போ வந்து இதில் மொத்தமாக வந்து உங்களுக்கு 30 டேஸில் வந்து நீங்கள் இதெல்லாம் கவர் பண்ணிடணும் தமிழ். அதே மாதிரி பாலிட்டிக்கு வந்து 5 நாள் எடுத்துக்கணும். நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கு படித்தாலும் சரி, இல்லை எக்ஸ்ட்ரா நான் படிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் இந்த 5 டேஸ்க்குள்ளே வந்து நீங்கள் பாலிட்டி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு மேலே படிக்கக்கூடாது. அந்த மாதிரி வந்து 5 டேஸில் வந்து பாலிட்டி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்த 5 டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்எம் 5 டேஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணணும். ஹிஸ்ட்ரி அதே மாதிரி 5 டேஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபி 5 டேஸ். அதே மாதிரி யூனிட் 8 யூனிட் 9 ரெண்டுத்துக்கும் சேர்த்தே வந்து 5 நாள். ஏன்னா நம்ம இதிலே வந்து ஓரளவு கவர் பண்ணியிருப்போம். ஐஎன்எம், இந்த பாலிட்டி இதிலே வந்து ஓரளவு நம்ம கவர் பண்ணியிருந்தனால யூனிட் 8 யூனிட் 9க்கு வந்து ஒரு 5 நாள், ரெண்டுத்துக்கு சேர்த்தே வந்து 5 நாள். அப்போ வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதில் 30 நாளில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதே மாதிரி மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் வந்து 2 நாள் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது போட்டு முடிச்சிடணும். ரெண்டு நாள் தான் எடுத்துக்கணும் ஒரு டாபிக். நம்ம ஏற்கனவே போட்டு பார்த்துருப்போம். நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது வந்து எப்பயுமே நமக்கு ஆன்சர் வராது அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. மற்றெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ தனி வெட்டி கூட்டு வெட்டலாம் சாதாரண சம்பளம் உங்களால் ஈஸியாக போட்டுற முடியும். அதெல்லாம் வந்து ஒரு தடவை பார்த்துட்டு மட்டும் போயிடுங்க. உங்களால் கஷ்டமாக இருக்கிறது சம்பளம் மட்டும் அந்த டாப்பிக்கில் வந்து பார்த்துக்கோங்க. ஒரு 2 நாள் வந்து ஒரு டாப்பிக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 15 டாபிக் வந்து 30 நாளில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெய்லியும் வந்து 1 hour இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறது தான் நல்லது. இந்த 5 டேஸில் 1 month கரண்ட் அஃபேர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் வந்து மார்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்லைனா ஜனவரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டேஸை வந்து ஸ்ப்ளிட்டப் பண்ணிக்கோங்க. நான் வந்து 6 மாதத்துக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் அதுக்கு இப்போ வந்து நான் ஜனவரி மந்த்லேருந்தே படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 3 நாள் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. அடுத்த சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சயின்ஸை நம்ம ஒமிட் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஏதாவது பார்த்துக்கிட்டு போகணும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டெய்லி ஒரு யூனிட் இதுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். 1 hour தானே ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அதனால் வந்து டெய்லி இப்போ வந்து உப்பு, அமிலம், காரங்கள், உப்புக்கள் இருக்குது அப்படின்னா நம்ம ஏற்கனவே படிச்சது தான், அதை ரிவிஷன் பண்ண போகிறோம் அப்படின்ற போது நீங்கள் வந்து 8th 10th இருக்கிறத ஒரு தடவை வந்து பார்த்துக்கணும். அதை ரிவிஷன் பண்ணிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு இது அது வந்து எங்கே இருக்குது, 8th இருக்கா 9th, நம்ம ஆல்ரெடி வந்து பேஜ் நம்பரோடு கொடுத்துருக்கோம். அதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சயின்ஸுக்கு வந்து ஒரு யூனிட் எடுத்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு யூனிட்னா ஒரு டாபிக் எடுத்தீங்க அப்படின்னா அந்த டாபிக் வந்து ஒரு நாளில் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ வந்து உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் எதுக்கு எப்படி சொல்லியிருக்கேன் பாருங்கள். தமிழுக்கு வந்து நீங்கள் 2 hours இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக முடிச்சிடலாம். மேக்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 hour இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் 1 hour. இந்த மாதிரி சோஷியல் சயின்ஸை சொன்னாங்களே, எக்கனாமி, ஜியாகிரஃபி, இது எல்லாத்துக்கும் ஒரு நாளைக்கு 2 hours ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அதாவது 10 hours கிடைக்கும். புரியுதுங்களா? ஒரு நாளைக்கு நீங்கள் 2 hours யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 5 டேஸ்க்கு 10 hours நீங்கள் வந்து ஒரு யூனிட் வந்து முடிச்சிடணும். அதாவது ஒரு சப்ஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 1 hour வந்து முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை எனக்கு டைம் நிறையாவே இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 hours அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 9 மணி நேரம் வந்து இதுக்காக கொடுத்துருக்கேன்.
9 மணி நேரம் வர மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் இதுக்கு மேலே எடுத்துக்கலாம். இல்லை நான் கம்மி பண்ணி தான் படிக்க எனக்கு டைம் இல்லை அப்படின்றவங்க இதுக்கு அப்படியே 1 ஹவரில் வந்து அப்படியே ஏன்னா நீங்கள் ரிவிஷன் தான் பண்ண போகிறீங்க. அதுக்கேற்ற மாதிரி எப்படி ரிவிஷன் பண்ணணுன்றதை பார்த்துக்கோங்க. அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருக்குன்னு 1 ஹவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து படித்தது வந்து ஓரளவு வந்திருக்கா அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்காகவாச்சும் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்கணும். அப்படி இல்லைனா நம்ம லக்கு வந்து அதுலேருந்தே கொஷின் கேட்டுடலாம். அப்போ வந்து அதுக்காகவாச்சும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 1 ஹவர் வந்து நீங்கள் பார்த்தா கூட போதும். அதே மாதிரி வந்து டெஸ்ட்டு வந்து நீங்கள் 200 கொஷின் கூட அட்டன் பண்ண தேவை. ஒரு 100 கொஷின் வந்து டெய்லி வந்து ஒரு டெஸ்ட்டு அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை நான் எந்த இன்ஸ்டியூட்லேயும் சேரலை, நான் இப்படி வந்து அட்டன் பண்ணுறது அப்படின்னா ஃப்ரீயாகவே நிறையா வந்து டெலகிராம்லாம் போடுறாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து இந்த 1 ஹவர் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி நீங்கள் எழுதியிருந்தீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டு கூட நீங்கள் வந்து ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் போன எக்ஸாமுக்கு எழுதினேன், அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம்னா அதையும் கூட நீங்கள் 1 ஹவர் ஒரு 100 கொஷின் வந்து அடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை ஃப்ரீயாகவே வந்து டெஸ்ட்டு வந்து போடுறாங்க, யூடியூப்லேயே போடுறாங்க. அதில் கூட நீங்கள் 1 ஹவர் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ஒரு 100 கொஷின் வந்து டெய்லி வந்து டெஸ்ட் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 10 டேஸ் ரிவிஷன். நீங்கள் வந்து அதுவே ரிவிஷன் தான், அந்த 30 டேஸு நீங்கள் ரிவிஷன் தான் பண்ண போகிறீங்க. திரும்ப வந்து நம்ம 10 டேஸ் வந்து திரும்ப அது படித்ததெல்லாம் ரிவிஷனுக்கு கொண்டு வரணும். ஏன்னா 10 டேஸில் வந்து நம்ம ஓரளவு வந்து அதை வந்து ரீகால் பண்ண முடியுதா அப்படின்றத பார்த்துக்கணும். நம்ம 30 டேஸில் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணதுனால உங்களுக்கு 10 டேஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அப்போ தமிழில் வந்து 6th இப்போ நம்ம ஒரு டேர்மாக நம்ம படிச்சிருந்தோம் அந்த 3 நாள் 30 நாளில். இதில் வந்து 7 டேஸில் ஒரு நாளைக்கு 6th ஃபுல்லாக முடிச்சிடணும். 3 டேர்மும் வந்து ஒரு நாளில் முடிச்சிடணும். அந்த மாதிரி வந்து அந்த 7 டேஸில் வந்து முடிச்சிடணும். அதுக்கப்புறம் 3 டேஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த 3 டேஸ்லேயும் திரும்ப ஒரு தடவை நமக்கு வந்து 6th 7th 8thலாம் ஓரளவு நமக்கு ஞாபகம் இருக்கும். அந்த 9th 10th அதெல்லாம் மறக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3 டேஸில் வச்சுக்கோங்க. இப்போ தமிழுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் 7+3 போட்டு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் புக்கு எடுக்கக்கூடாது, அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ரிவிஷன் கொடுத்துடணும். அடுத்தது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லியும் ஒரு 50 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து போட்டு பார்த்து நல்லா ப்ராக்டிஸில் தான் இருப்பீங்க. நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்கும்போது உங்களுக்கு டக்குன்னு அடிச்சிருவீங்க. 1 ஹவர் வந்து உங்களுக்கு போதும். 50 டெய்லி அடிக்கிறதா இருந்தால் 1 ஹவர் போதும், ஈஸியாக வந்து நீங்கள் முடிச்சிடலாம். அதே மாதிரி இப்போ ரிவிஷன் வந்து கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முடிச்சதை வந்து திரும்ப ஒரு டைம் வந்து ரிவிஷன் கொடுக்குறீங்க. இந்த 10 நாளில் வந்து ஒரு நாளைக்கு 1 அப்படின்ற மாதிரி ரிவிஷன் கொடுத்துட்டே வரீங்க. லாஸ்ட்டு ஒரு 4 டேஸ் அப்படி இருக்கும்போது திரும்ப அதை ரிவிஷன் கொடுக்குறீங்க. எந்த அளவுக்கு நம்ம ரிவிஷன் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம மைண்டில் நிற்கும். அதே மாதிரி சோஷியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் அந்த மாதிரி. இப்போ 7 நாளைக்கு நம்ம ஸ்ப்ளிட்டப் பண்ணுறதுல பார்த்திங்க அப்படின்னா நம்ம 6 நாள் கொடுத்துருப்போம். யூனிட் 8 யூனிட் 9 வந்து ஒரே இதுவாக போட்டுப்போம். அப்போ அதையும் வந்து தனியாக யூனிட் 8 தனி, யூனிட் 9 போட்டேன்னா 7 நாள் வரும். அந்த 7 நாளை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு சப்ஜெக்டாக திரும்ப 3 டேஸ் வந்து திரும்ப ஒரு ரிவிஷன் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸுக்கு ஒரு 3 டேஸ் ஒதுக்கிங்க, கெமிஸ்ட்ரிக்கு 3 டேஸ் ஒதுக்கிங்க, பயாலஜிக்கு ஒரு 4 டேஸ். இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்கள் ஈஸியாக போய் அட்டன் பண்ணலாம். நீங்கள் எதையுமே ஒமிட் பண்ணிட்டு போகாதீங்க. நம்ம லக்கு வந்து நம்ம படிச்சலேருந்தே வந்துடலாம். அப்போ சயின்ஸ் நம்ம சும்மா நார்மலாக வந்து ஈஸியாக கேட்டாங்கன்னா நம்ம இதை போய் நம்ம ரிவிஷன் பண்ணாமல் விட்டுட்டுமே அந்த ஃபீல் இருக்கக்கூடாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. கஷ்டமாக வந்தாலும் நம்ம வந்து அந்த ஈஸியாக இருக்கிறத வந்து ஈஸியாகவும் கேட்டிருப்பாங்க. அந்த ஈஸியாக இருக்கிறத அட்டன் பண்ண அளவுக்காச்சும் நம்ம வந்து படிச்சிருந்தா தான் அதை அட்டன் பண்ண முடியும். அதனால் இதை வந்து ஃபாலோ பண்ணி வந்து நீங்கள் எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. எக்ஸாமில் நல்லபடியாக எழுதுங்க. நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 30 டேஸ் சேலஞ்சு மாதிரி டெய்லி வந்து தமிழுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், அதாவது ஒரு நாளைக்கு 100 கொஷின் வந்து கொடுக்குற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். 1ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டெய்லி 100 கொஷின்ஸ் வந்து போட்டு 3000 கொஷின்ஸ், ஓகேங்களா? 3000 கொஷின் வந்து நம்ம 30 நாளில் முடிக்க போகிறோம். ஒரு நாளைக்கு 100 கொஷின் அப்படின்ற மாதிரி. நீங்கள் அதை வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்கல அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஏதாவது வந்து நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அதை வந்து இந்த 1 ஹவர்லாம் வராது. அது இந்த ஒரு 100 கொஷின் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1/2 ஹவர்க்குள்ளே தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு அந்த 1/2 ஹவர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 1/2 ஹவர் வந்து நீங்கள் வந்து இந்த நான் போகிற அந்த தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்துக்கோங்க. அடுத்த 1/2 ஹவர் வந்து நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.